அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சிஸ் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கும், சிபிஐ இருக்கும். நம்ம பார்க்குறோம் ஆம் ஆத்மி கட்சி படுற பாடு, இவங்க நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் படுற பாடெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர், அவர் படுற பாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அந்த கதி நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கவலையில, சரி நமக்கு எதிரி திமுக தானே, நம்ம எதுக்கு போய் தேவையில்லாமல் பாஜகவை பற்றி விமர்சனம் செய்கிறோம், கூட்டணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், அவங்கள பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிற ஆங்கிளாக இருக்கலாம் ஒன்று. பட் பாஜக ஏன் அதிமுகவை பற்றி பேசலை அப்படின்னா, அதுக்கு திரு அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டோட நான் லிங்க் பண்ணுறேன். அவர்களுக்கு ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஹோப் இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக திருப்பி பாஜக கிட்ட போச்சுன்னா அதோட அதிமுக வாக்கு வங்கியே கரைஞ்சி விடும்.